சொல்லுங்கம்மா. நல்ல சத்தம். 3 மாசத்துக்கு முன்னாடி ரொம்ப வலி பேக். ஆனால் எனக்கு ஒரு 4 வருஷமாகவே வீட்டில் இறந்துட்டு ரொம்ப பெயினாக இருந்தது. அதனால நாங்கள் ட்ரீட்மெண்ட்டு அது 4 வருஷமாக போயிட்டே தான் இருக்கிறோம். எங்கெங்கேயோ பிள்ளைங்க கூட்டிகிட்டு போவோம். ஆனாலும் கண்ணீரோடு தான் இருக்குது. அந்த டேப்லெட் எடுக்கிறப்போ இருக்கும், திரும்ப வரும். எனக்கு எங்கள் பிள்ளைங்களுக்கு என்ன ஜெவனும் வாங்கணும் எதுவுமே புரியாமல் இருக்கும். ஒரு நாள் சொன்னா, அம்மா அவங்க வாடிப்பட்டு இருக்கிற ஃபாதர் காணாமல் இருக்கிறாங்கம்மா, போகலாமாம்மா. ஆனாலும் வலி தாங்க முடியல. 11 மணி ஆயிடுச்சு. தம்பியும் கார் எடுத்து வர்றதுக்கு அவனும் வேலையாக போயிட்டான். பஸ் ஏரியாவது போயிடலாமா பெயின் கில்லர் போட்டுட்டு அப்படின்னு. இல்லைம்மா தம்பி வரணும், நான் ப்ரே பண்ணுறேன், தம்பி வரணும், நான் வரணும்னா என் பையன் இப்போ வரணும் வேலையை முடிச்சுட்டு அப்படின்னு கரெக்டாக நினைக்கவும் வந்துட்டான். கட்டில் உட்காந்து நினைக்கவும், தம்பி இப்படி சொல்கிறான், போயிட்டு வந்துடலாமா தம்பி, எனக்கும் ஜெபம் பண்ணால் சரியாயிரும்னு நினைக்கிறேன், எனக்கு வியாதி மாதிரியே தெரியல, ஏதோ போராட்டம் என்னோட போராடுற மாதிரியே இருக்குது அப்படின்னு நினச்சிட்டே இருந்தேன். கரெக்டாக சரிம்மா அவன் வரமாட்டேங்கிறது வரேன்ட்டு வந்தான். கரெக்டாக வரவும் எங்களோட பேசுகிற மாதிரி இருந்துச்சு. ஃபாதர் பேசும்போது வீட்டில் சாப்பாடு செஞ்சால் சாப்பிட மனம் இருக்காது, ருசி இருக்காது. யாருமே 3 பேருக்குமே ஒரே போல, நானும் பிள்ளை பையன் 3 பேரும் தான் இருக்கிறோம் வீட்டில். ஆனால் பேசுறது அப்படியே இருந்தது. நீங்கள் வியாதியில் ரொம்ப கஷ்டப்படுறீங்க, அது எங்களோடவே பேசுகிற மாதிரியே இருந்தது. வந்து அழுகை ப்ரேயர் பண்ணிட்டு போனேன். ஆனாலும் வலி நிற்கல. இங்கே வந்ததும் வலி நின்றுச்சு, வெளியே போனோடனே வலி வருது. இந்த என்னோட ஏதோ போராடுமா, அதனால தான் எனக்கு வலி நிற்குதுன்னே சொல்கிறேன். அப்புறமும் சரின்னு வீட்டில் இருந்தாச்சு. ஃபாதருக்கு ஜெபம் பண்ணிகிட்டே ப்ரேயர் பண்ணுறோம். செக்கப்பு போனால் எல்லாமே நார்மல் வரும். வியாதி கண்டே பிடிக்க முடியாது, நார்மல்லே வருது. ஏமா அப்படி நார்மல் இல்லை? அப்போ அவங்களோட செக்கப் எடுக்க போகும்போது ஃபாதருக்கு ப்ரேயர் பண்ணுவோம், ஒரு வெளிப்படுத்த மாட்டேங்குதோ அப்படின்னு நினச்சிட்டு ப்ரேயர் பண்ணுறோம். அழுதுகிட்டே ப்ரேயர் பண்ண முடியல. அந்த ஃபாதர் எரியாலும் என்ன இல்லை, அவங்க அழாதங்க எல்லாம் நல்லா இருக்குது. கரெக்டாக செக்கப் எடுக்கும், செக்கப்லேயே நார்மல் தான் வருது. ஆனால் கடவுள் இந்த 2 மாதத்துலேயே எனக்கு பயங்கர சுகத்தை கொடுத்தாரு. ஒரு ஆயுர்வேதிக் ட்ரீட்மெண்ட் தான் வெளிப்படுத்தி காமிக்காரு. போனோம், இன்ன வரைக்கும் எந்த வழியும் இல்லை. ஆனால் சாட்சி சொல்ல வரும்னு நினைப்பு தடையாது. அன்னைக்கு பார்த்து வழி வந்துடும். நாளைக்கு போகணும்னு நினைக்கிறப்போ நைட்டு பெயின் வந்துடும். இப்படியே தடையாக இருக்கும். இன்னைக்கு இல்லை, இப்போ 1 மாதமாக ரொம்ப சுகமாக இருக்கிறேன், எந்த பிரச்சனையும் இல்லை. அதனால் எப்படியாவது இன்னைக்கு சாட்சி சொல்லி பையன் கார் எடுத்துட்டு வர முடியாது. இல்லை இந்த நான் பஸ்ஸில் வருமா, நீ பஸ்ஸில் வந்துடுவியாமா, அதெல்லாம் நான் வந்துடுவேன் அப்படின்னு சொல்லி பஸ்ஸில் வந்தோம். கரெக்டாக அங்கே தான் போய் இறங்கணும். ஆனால் எதுக்காக டிரைவர் நிறுத்தினாரோ தெரியாது. இதே இறங்கி அவங்க இறங்காதங்க, இதில் இறங்கிக்கலாம், இதுதான் பக்கம் அப்படி இறங்கணும். அவங்க ஏதோ ஒரு ஸ்டாப்பில் பேசியிருப்பாங்க கூட தெரியுது டிரைவரும். அதனால் இறங்கி உள்ளே வந்தோம். பெரிய அற்புதம். எனக்கு சுகம் கொடுத்தது பெரிய. ஏன்னா அந்த பெயினை யாராலையுமே தாங்க முடியாது. அது எப்படி வலிக்குதுன்னு கூட சொல்ல முடியாது. வியாதிங்கிறது ஒரு குடும்பத்துக்குள்ள வந்துட்டு அது எவ்வளோ ஒரு பெரியதாக, எவ்வளோ பணம் இருந்தாலும் சரி, எது இருந்தாலும் சமாதானமே கொடுத்து போயிடும். பிள்ளைக்கு ஒரு பக்கம் அழுவும், பையன் ஒரு பக்கம் அழுவும். அப்பா இப்போ தான் இறந்துருக்காங்க அட்டாக்கில். உனக்கு என்ன வியாதிங்கே தெரியல மாதிரி 2லும் புகுந்து அழுவும். அப்போ அவங்கள்ட்ட மறைக்கணும்னா நான் பெயின் கில்லர் போட்டு தான் மறைக்கணும். ஆனால் இன்னைக்கு பெயின் கில்லரே இல்லாமல் கடவுள் பெரிய ஒரு அற்புதம் சொல்லிட்டு. ஆனால் நான் சீரியஸ், எனக்கு அவங்களோட ஆட்சியோட முறைகள்லாம் தெரியாது. அதனால் நான் மட்டும் நினச்சிட்டு போனேன், எனக்கு சுகம் கொடுங்க, நான் வந்து சாட்சி மட்டும் சொல்கிறேன் இந்த இடத்துல அப்படின்னு சொல்லிட்டு மட்டும் நான் ப்ரேயர் பண்ணிட்டு போயிட்டு இருக்கேன். நான் தேதி அன்னைக்கு ஃபஸ்ட்டு வீக்குங்க ப்ரேயருக்காக வந்துருக்கேன். அப்போ என்னோட பையன் கனடாவிலேருந்து ஃபோன் பண்ணி, அம்மா நீங்கள் ப்ரேயருக்கு போகிறீங்களான்னு கேட்டான். ஆமாம் போகிறேன் அப்படின்னு. அப்போ வந்து நான் ஒரு எக்ஸாம் எழுத போகிறேம்மா, இந்த எக்ஸாம் வந்து எனக்கு வாழ்க்கையில் ரொம்ப முக்கியமானது. இங்கே படித்த படிப்பு இல்லை, அந்த படிப்பு அந்த நாட்டுக்கு ரொம்ப முக்கியமானது. ரொம்ப லட்சக்கணக்கில் செலவு பண்ணி நான் எழுதுறேன். எனக்காக ப்ரேயர் பண்ணிக்கணும். நான் வந்து முதல் வாரம் ப்ரேயர் பண்ணேன், 2வது வாரம் ப்ரேயர் பண்ணேன், 3வது வாரம் என் பையன் நான் தேர்வில் வெற்றி பெற்றேம்மா, அதனால் மாதாட்ட போய் நீங்கள் சாட்சி சொல்லுங்கம்மான்னு சொன்னேன். நான் வந்து சாட்சி சொல்லுவேன். என் மகன் வெற்றி பெற்றதுக்கு துணையாக இருந்த மாதாவுக்கு போடான்னு போடி நன்றி. இயேசுவை ஜெபம் செய்யும், இயேசுவின் நாமம் செய்யும். மரியே வாழ்க மரியே வாழ்க. என்னோட பேர் கிளாரா, நான் ஆடியாரில் வந்திருக்கேன். எங்கள் அக்கா மகனுக்கு போனவர் வெள்ளிக்கிழமை குழந்தை பிறந்துச்சு. குழந்தை நல்லா ஆரோக்கியமா 2 கிலோவும் 820 கிராமும் இருந்துச்சு. அது என்ன காரணம் எனக்கு தெரியாம அவங்க வந்து இன்பெட் வச்சுட்டாங்க. குழந்தைய காமிக்கவே இல்லை. குழந்தைக்கு உண்டான தாய்ப்பால் கொடுக்குற கூட கொடுக்க மாட்டேங்கிறாங்க.
பண்ணிட்டாங்க. பார்க்கறதுக்கு யாருமே அளவு கிடையாது, நாங்களே பார்த்துக்கிறோம். அப்போ பேர் பார்த்து கூப்பிட்டாங்கன்னு போட்டு நாங்கள் போனோம். அக்காவை மட்டும் போயிட்டு வந்தால் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக அந்த மிஷினில் ஓடி ஃபுல்லாக 2 கையிலையும் குளுக்கோஸ் இறக்கி எல்லாமே பண்ணிட்டு நாங்கள் ரொம்ப பயந்துட்டோம். அப்போ டாக்டர் கூப்பிட்டு சொன்னாங்க, இந்த மாதிரி குழந்தைக்கு நுரையீரல் ஈரமாக இருக்குதுமா, 1 நாள்லையும் காலையில் இல்லாட்டி 2 நாள், எனக்கு 8 நாள் கூட ஆகலாம், நீங்கள் எதுக்கும் இது பண்ண வேண்டாம், நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்னு மட்டும் சொன்னாங்க. அப்போ பிரசவத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த வெள்ளிக்கிழமை சாயங்காலம் நாங்கள் எல்லாருமே ஹாஸ்பிட்டல் போட்டுருக்கும் போது அந்த பொண்ணோட அக்கா, அதாவது எங்கள் அக்கா மருமகளுடைய அக்கா அந்த பொண்ணை நான் தான் பார்த்து எங்கள் தம்பிக்கு கல்யாணம் பண்ணி வச்சேன். அவங்க என்ன சொன்னாங்க, அத்தை நீங்கள் உங்கள் மாதாட்ட வேண்டிக்கோங்க அப்படின்னு ஒரு வார்த்தை சொன்னாங்க. நானும் ஜோமான்னு சொல்லிட்டு போட்டுருக்கேன், நல்லபடியாக பிரசவம் ஆகணும். நாங்கள் கொண்டு வந்து சின்ன பிள்ளையா இருக்கோம், நல்லபடியாக பிரசவம் ஆகணும் அப்படிங்கிறக்காக ஜோமான ஒப்பு கொடுத்துட்டு உட்காந்துருந்தேன். வந்தாங்க, என்ன நினைச்சா தெரியல, அத்தை எனக்கு ரொம்ப பயமா இருக்கு, நீங்க வந்து மாதாட்ட ஒப்பு கொடுத்துக்கோங்க, வேண்டிக்கோங்க, நல்லபடியாக குழந்தை பிறக்கணும். குழந்தை நல்லா ஆரோக்கியமா பிறந்துச்சு, 2.25 கிலோ மேலே இருந்துச்சு. என்ன காரணத்தினாலதான் வச்சிருந்தாங்க தெரியல. ஆனா ஞாயிற்றுக்கிழமை ரொம்ப வேண்டிக்கிட்டேன். ஞாயிற்றுக்கிழமை திருப்பூர் கருத்தனம்மா சர்ச்சுக்கு போயிருந்தேன். அப்போ ரொம்ப அழுது வேண்டிட்டு இருந்தேன். மாதாவே குழந்தை காட்டில் காமிக்க மாட்டேங்கிறாங்க, எங்கள் கையில் கொடுக்கணும், குழந்தை கொண்டு வந்து நல்லா இருக்கா சந்தோஷமா இருக்கா தான் வச்சுக்கோங்க சொல்லி கொடுக்கணும் அப்படின்னு வேண்டிக்கிட்டு தான் வந்தேன். அன்றைக்கு மதியமே குழந்தைங்களுக்கு கையில் கொடுத்துட்டாங்க. நல்லா சந்தோஷமா இருக்குது, குழந்தை வரைக்கும் நல்லா அழகா பெரிய குழந்தை நல்லா இருக்கு. மாதாவுக்கு நன்றி. என்னோட வேண்டுதல் கேட்கப்படுறதுக்காக நன்றி சொல்றதுக்காக மாதாவுக்கு நன்றி. மரியே வாழ்க்கை.